இந்த நாளிலே நாம் அநேக ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு ஆவியை குறித்து நான் உங்களோடு பேசப் போகிறேன். இந்த ஆவி இது காரணம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல், இங்கும் அங்குமாக நம்மை அலைய வைக்கக்கூடியதான ஒரு ஆவியாக இருக்கிறது. ஸ்பிரிட் ஆஃப் வாண்டரிங் ஸ்பிரிட். இது இங்கேயும் எங்கேயுமா அலையும், காரணமே இல்லாமல் அலைய வைத்து கொண்டிருக்கிறதான ஆவி. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிறதான திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, கலக்கத்தை ஏற்படுத்தி, பலவீனங்களை ஏற்படுத்தி, நஷ்டத்தை ஏற்படுத்தி, வீணான பொருளாதார நெருக்கடியை உண்டாக்கி நம்மை இங்கும் அங்குமாக அலைய வைக்கிறதான ஆவி. இந்த ஆவியின் தாக்கத்தினாலே அநேகர் தங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறதான பாதையை விட்டு விலகி போய் பிசாசு இவர்களுக்கென்று வைத்திருக்கிறதான பாதைகளுக்குள்ளாக நுழைந்து விடுகிறாங்க. இவங்க போகும்பொழுது இவங்களுக்கு தெரியறதில்லை. இது இவங்களை வஞ்சிக்கக்கூடியதான ஒரு ஆவியாக இருக்கிறது, ஏமாற்றக்கூடியதான ஒரு ஆவியாக இருக்கிறது. இதனை அறியாதவங்க அநேகர் தங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை விட்டு வெளியே சென்று விடுவார்கள். தேவன் இவரை குறித்து வைத்திருக்கிற நல்ல ஒரு ராஜ பாதையை வைத்திருப்பார். ஆனால் இவங்க அந்த பாதையை விட்டுட்டு இவங்க தங்களுக்கென்று சுயமாக தெரிந்து கொண்டு தங்களுடைய விருப்பத்தின்படி ஒரு பாதையை தெரிந்து கொள்வார்கள். இதனால் தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிறதான நித்திய பாதையை விட்டு அநேக தேவ பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும் விலகி செல்கின்றதான காலமாக இருக்கிறது. இந்த ஆண்டு துவங்கினதான இந்த நிமிடம் வரை, இந்த வருஷம் நல்லா தான் துவங்கணும். ஆனால் துவங்கின நேரத்தில் இருந்த பயங்கரமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையிலும் உலகத்தினருடைய மத்தியிலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. காரணம், அவங்கள தேவன் நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை மறந்து அவளை திசை திருப்பும்படியாக பிசாசினாலே பயன்படுத்தப்படுகிறதான ஒரு ஆவியாக இது இருக்கிறது. இதனை குறித்து நம்மை வேதத்தின்படி நாம் எச்சரிக்கிறார். தேவன் தம்முடைய வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கத்தை விட்டு வெளியேற செய்து பிசாசுடைய திட்டத்திற்கும் நோக்கத்திற்கும் நாம் இணங்கி நடக்க முடியாய் பிசாசு நம்ம இந்த நாட்களில் இதை செய்திருக்கிறார். இந்த பாதையில் நடக்கும் பொழுது நமக்கு வீணான கவலைகளும் நெருக்கங்களும் பாரங்களும் போராட்டங்களும் அதிகமாகி கொண்டே இருக்கும். ஏன் இந்த கவலை, ஏன் இந்த போராட்டம்னு நமக்கு தெரியல. நம்ம தேவன் வைத்திருக்கிற வழியை விட்டு விலகி வேறு வழியை தெரிந்து கொண்டிருக்கிறபடினால இந்த தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதாக இருக்கிறது. இந்த ஆவியினுடைய தாக்கம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வருது? இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், முதலாவது, இது எதையும் குறித்ததான நோக்கம் இல்லாமல் அலைய வைக்கும் ஆவி. மனுஷனை உண்டாக்கினதுக்கு தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் உண்டாக்கினார். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி தேவனை துதிக்கும் நோக்கத்தோடு கர்த்தர் அவளை உருவாக்கினார். ஆனால் பிசாசு என்ன பண்ணிட்டான்னா, அந்த நோக்கத்தையே மறக்கச் செய்து அவனுடைய விருப்பத்திற்கு இணங்கி நடக்கும்படியாக அவருடைய வழி தவற செய்கிறதான ஒரு ஆவியாக இருக்கிறது. இந்த ஆவி இந்த நாட்களில் அதிகமாக தேசத்தில், குடும்பங்களில், சபைகளில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இது இருக்கும் பொழுது தேவனால் கைவிடப்பட்டது போல் நமக்கு ஒரு எண்ணம் ஒன்று வந்துடும். நாம்பளாக வீணாக அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் தேவன் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு அந்த தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை விட்டு வெளியே வரும்படியான ஒரு சரியான நோக்கம் இல்லாமல் நம்மை அலைய வைக்கக்கூடிய ஒரு ஆவியாக இருக்கிறது. அடுத்ததாக, இந்த ஆவி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியை தொலைத்து விடுவோம், சந்தோஷத்தை தொலைத்து விடுவோம். ஏன், எங்கே போகிறேன், எதற்கு போகிறேன்னு தெரியாமல் வீணாக உழைச்சி கொண்டே இருப்போம். அந்த உழைக்கிறதுனால எந்த ஒரு லாபமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. எதையும் முழுமையாக செய்ய முடியாதபடி ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஒரு காரியத்தை ஆரம்பிப்போம், ஆனால் பாதியிலே நிறுத்திடுவோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை பிசாசு உண்டாக்கி வைத்து கொண்டே இருக்கிறார். அடுத்ததாக, இந்த ஆவி இருக்கும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு திருப்தியற்ற ஒரு நிலைமை இருக்கும். அதிருப்தி தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தில் குறைவு உண்டாகிட்டே இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கும். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதான அந்த வாண்டரிங் ஸ்பிரிட் அது என்ன பண்ண தெரியுங்களா, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை இழக்கச் செய்து சந்தோஷத்தை கெடுக்க வைத்து சண்டை உண்டாக்கி அவளுக்குள்ளே ஒரு பிரிவினை ஏற்படுத்தி எல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடியாக டேபிள் மேலே வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் அவங்களால சாப்பிடவே முடியாது.
ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு வேதத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இந்த ஆவிகளின் தாக்கத்தினால வேதத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்குதா என்று சொல்லி பார்த்தா, நம்ம என்னாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1 17 வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் இங்கே பார்க்கிறோம். என்னாகமும் 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 17 வசனங்களை நாம் வாசிக்குவோம். ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாக இருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கிளையாத்து தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயையும் ஆசானாகிய எலெயாசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி, கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறியடித்த அதரோத், தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலையாலே, சேபாம், நேபா, பேயோன் என்னும் பட்டணங்களை சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். உமது அடியாளுக்கு ஆடு மாடுகள் உண்டு. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தானின் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக. இந்த நாட்டை உமது அடியாளுக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக்க பண்ணுகிறது என்ன? அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஸ் பர்னியாவிலிருந்து அனுப்பின போது அவர்களும் இப்படியே செய்தார்கள். அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவருடைய இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். அதனால் கர்த்தர் அவர்களை அந்நாளிலே கோபம் உண்டவராகி, உத்தமமாய் என்னை பின்பற்றின கினேயாசியனாகிய எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவின் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்கள் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியினால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார்கள். அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்ய அந்த சந்ததிகள் எல்லாம் நிர்மூலமாக மட்டும் அவர்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் அலைய பண்ணினார். இங்கே பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரருக்கு என்று வாக்கு பண்ணினதான அந்த தேசத்தை அடைய முடியாதபடிக்கு அந்த தேசத்தை குறித்து தவறான செய்திகளை பரப்பினதுனால நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இப்போ மீண்டு வந்திருக்கிறவர்களும் மறுபடியுமாக இந்த இடத்துல அவங்க நல்ல யோசனை தான் சொல்கிறாங்க. தங்களுக்கு ஆடு மாடுகள் நிறையா இருக்குது, இந்த இடத்துல புல் நிறையா இருக்குது, அல்லது இந்த இடத்துல நாங்கள் இருந்து பிழைச்சிக்கிறோன்னு சொல்லும் பொழுது மோசே சொல்கிறாரு, எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியினால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததியெல்லாம் நிர்மூலமாக மட்டும் அவர்களை வனாந்தரத்தில் 40 வருஷம் அலைய பண்ணினார். அப்போ பாருங்கள், இவங்களுக்கு வீணான அலைச்சல். 40, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷம். ஏறக்குறைய 40 நாளில் போக வேண்டியதான அந்த தேசத்தை அவங்க 40 வருஷம் அலைந்து திரிகிறாங்க. காரணம், அவங்களுக்குள்ளே வந்ததான குழப்பம். அவங்களுக்குள்ள திடீர்னு ஒரு யோசனை ஒன்று வந்துடுச்சு, பிசாசினால் தரப்பட்ட ஒரு யோசனை. அதன்படி அவங்க அந்த தேசத்தை தவறாக புரிந்து கொண்டு மற்ற ஜனங்களிடத்திலும் அதை குறித்து தவறான ஒரு செய்தியை பரவ செய்ததினால கர்த்தர் என்ன பண்ணார்? கோபத்தில் அவர்களுக்கு ஆணையிட்டார், நீங்கள் அந்த தேசத்துக்கு போக மாட்டீங்க, நீங்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரிய வேண்டும் என்று சொல்லி. இதை போலவே கர்த்தர் நமக்கென்று நியமித்திருக்கிற நன்மைகளை காண முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் வீணான அலைச்சலை ஏற்படுத்தும்படியாக இந்த வனாந்தர ஆவி, இல்லைன்னா இந்த அலைய வைக்கக்கூடிய ஆவி, வாண்டரிங் ஸ்பிரிட், இதுதான் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறது. இதை நாம் சற்று கூட யோசிப்பதே இல்லை. கர்த்தருடைய திட்டம் எது? நம்மை அழைத்தவர் யார்? அவர் உண்மையுள்ளவர். அவரை நிச்சயமாக நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறார். அதுவரையும் அவர் சொன்னதை செய்யுமளவும் நம்மை விட்டு விலகாத கர்த்தர் என்பதை மறந்து போயிட்டாங்க. அதனால் தேவனுக்கு விரோதமான கலகம் பண்ணினாங்க. அதனால் வீணான அலைச்சல் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதாக இருக்கிறது. அடுத்ததாக உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10
19, 20 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவளை சேவித்து அவளை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சி அறிவிக்கிறேன். தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். இந்த இடத்துல ஒரு அழிவை தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவர் சொன்னதான அந்த வார்த்தைகளை நம்பாமல், இவங்க சுயமாக சில காரியங்களை யோசித்து செயல்படும் பொழுது அது அவர்களுக்கு வீணான அலைச்சலை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்த பாருங்கள், சங்கீதத்தில் 119 சங்கீதம் 176 வசனம். 119 சங்கீதம் 176 வசனம். காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், முதடியேனை தேடுவீராக, உடைய கற்பனைகளை நான் மறவேன் என்று சொல்லி இந்த இடத்துல சங்கீதக்காரர் ஒரு வேண்டுதல் வைக்கிறார். இப்போ நம்முடைய ஜெபம் அதுவாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீங்கள் நடத்தி கொண்டு வந்த பாதையை விட்டு விலகி நான் காணாமல் போயிட்டேன். உங்களுடைய இஷ்டத்திற்கு நான் நடக்காமல் என்னுடைய இஷ்டத்திற்கு நான் நடந்ததுனால உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் விலகி போயிட்டேன். ஆண்டவரே, என்னை மறுபடியும் உங்களுடைய பாதையில் நடத்துங்க என்று சொல்லி நாம் இந்த நாளிலே நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் அற்புதங்களையும் கண்ணார கண்டு நிறைய நன்மைகளை அவங்க அனுபவித்தாங்க. அவங்க இச்சித்தது எல்லாத்தையும் கர்த்தர் அவளுக்கு கொடுத்தாரு. எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட ஜனங்க அவங்க என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியாமையினாலே, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதபடியினாலே அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். ஆகவே இந்த அலைந்து திரிகிறதான இந்த ஆவி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த அவிசுவாசத்தையும் தேவன் பேரில் வைத்திருக்கிறதான அந்த நம்பிக்கை நம்மை விலகச் செய்கிறதான இந்த ஆவி நம்முடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக நாம் சொல்லி ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் பேரில் விசுவாசத்தில் நாம் வளரணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. ஆகவே தேவன் தம்முடைய பிரியமானவர்களாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற பொழுது, நாம் அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் இல்லாத பொழுது இந்த இளைப்பாறுதல் அற்றதான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கூட இதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொன்னதான 2 உவமைகளில் சங்கீதம் லூக்கா 15 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 32 வசனம் வரலும் நம்ம வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. அதில் மூத்த குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய அன்பை குறித்து புரியாதபடிக்கு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொடுக்கும்படி தகப்பனிடத்தில் கேட்டு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு தூர தேசத்திற்கு போய் தன்னுடைய விருப்பத்தின்படி நடந்து எல்லாவற்றையும் செலவழித்து பாவத்திலே மறித்து பாவத்திலே சிக்கிக்கொண்டு சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லாமல் பண்ணி தின்கிறதான தவிட்டினாலே தன்னுடைய பசியை போக்கும்படியாக முயற்சி செய்து அதனால் அடித்து துரத்தப்பட்டதான அந்த மகன், அதுக்கப்புறம் அவனுக்குள்ளே ஒரு உணர்வு வருது, ஆனாலும் நான் பரத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் குற்றம் செஞ்சுட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்லி அவன் திரும்பி வந்து அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே அவன் பிரவேசித்தான். இதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மால் உணர முடியாதபடிக்கு நமக்கு விருப்பமான காரியங்களை நாம் தெரிவு செய்து கொண்டு நடக்கும் பொழுது இந்த வீணான அலைச்சல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதாக இருக்கிறது. இந்த அலைந்து திரிகிற ஆவியின் மூலமாக ஏற்படுகிற காரியங்கள் என்ன, பாவ காரியங்கள் என்னன்னு சொன்னால், முதலாவது கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு இது செய்து விடுகிறது. தேவனுடைய நடத்திப்புகளுக்கும் கீழ்ப்படியாமல் இணங்கி செல்லாமல் இருக்கவும் இந்த அலைந்து திரிகிற ஆவி செய்யும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நம்மை அலைந்து திரியும்படியாக செய்கிற இந்த வார்த்தை, இந்த ஆவியின் தாக்கம் நம்முடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அடுத்ததாக, தேவனை குறித்தும் தகப்பனை வார்த்தைகளை குறித்தும் விசுவாச குறைவு ஏற்படுகிறது. தேவன் யார் என்பதை மறந்துடும். தேவன் அற்புதம் செய்கிறவர் என்பதை மறந்துடும். தவறான ஒரு எண்ணம் தேவனை குறித்து, விசுவாச குறைவு, இதெல்லாமே நம்மை அலைந்து திரிய வைக்கக்கூடிய ஒரு ஆவியாக இருக்கிறது.
இது மூன்றாவது ஒரு விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய ஆவியாக இருக்கிறது. கர்த்தரை நோக்கி பார்க்காம நம்முடைய விருப்பத்திற்கு நாம் செயல்படும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. தேவனை தவிர மற்ற காரியங்கள் எல்லாம் நாடுகிறோம். குறிப்பாக தேவனை தேட மனிதர்களின் மேலும் பணத்தின் மேலும் நம்முடைய நம்பிக்கை வைக்கிறோம். தேவனை தேடுறதே இல்லை. மனுஷன் மேலேயும் பணத்தின் மேலேயும் சொத்து மேலேயும் எனக்கு இவங்களை தெரியும், நான் இவங்கள வச்சு பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி தங்களுடைய நம்பிக்கையை வேறு இடத்துல வைக்கும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. இந்த ஆவி செயல்படும் பொழுது நம்மை விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக பிசாசு நம்மை மாற்றிவிடுகிறான். அடுத்ததாக இந்த ஆவி கிரியை செய்யும் பொழுது இவங்களுக்கு யாரையும் எளிதாக மன்னிக்க முடியாத ஒரு இயல்பு அவர்களுக்குள்ளே உண்டாகிடும். மறுபடியும் தேவனிடத்தில் ஒருவேளை அந்த இளைய மகன் வந்து பாருங்கள், அவன் தகப்பனிடத்தில் திரும்பி வரான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, திரும்பி வர முடியாத திரும்பி வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவங்ககிட்ட போய் எதுக்கு நான் பார்த்துக்கிட்டு நான் அப்படியே அழிஞ்சு போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த மக்கள் அழிஞ்சு போயிருக்கலாம். அப்போ இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அலைந்து திரிகிற ஆவி கிரியை செய்யும் பொழுது நமக்கு மன்னிக்க முடியாத ஒரு சுபாவம் வந்து விடுகிறது. நம்முடைய இருதயத்தில் கசப்பு வந்துடுது. அதனால் யாரையும் மன்னிக்க முடியறதே இல்லை. நான் என் இஷ்டத்துக்கு போவேன், நான் போய் இவங்ககிட்ட போய் எதுக்கு நான் போய் இது பண்ணிக்கிட்டு, அதுக்கு இங்கேயே நான் பேசாமல் பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கலாமே. போய் அந்த தகப்பன் இடத்துல அவர் வார்த்தை கேட்கணுன்னு கூட இல்லை, தகப்பன் இடத்துல போனாவே போதும். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், எதிர்பார்த்து எப்போ என் மகன் வருவான்னு சொல்லி. ஆனால் போகக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலை இவர்களுடைய இருதயத்தில் ஒரு கசப்பை அது விதைத்து விடுகிறது. மன்னிக்க முடியாத ஒரு சுபாவத்தை கொடுத்து விடுகிறது. அது அவருடைய வாழ்க்கையை தடை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆவியினாலே ஏற்படும் தீமையான காரியங்கள் என்னன்னு சொன்னால், ஆவிக்குரிய நிலைமையில் மந்த நிலைமை ஏற்படும். இந்த ஆவி தாக்கத்தினால நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மந்த நிலைமை ஏற்படும். எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. தேவனிடத்தில் போய் ஜெபிக்கலாம், தேவனை ஆராதிக்கலான்ற அந்த ஒரு யோசனையே இல்லாமல் அவங்கள ஒரு மந்த நிலைமைக்குள்ளே கொண்டு வந்து விட்டுரும். அடுத்ததாக நோக்கமற்ற நிலைமை. இவங்க எதற்காக ஆண்டவர் இவங்களை எதற்காக தெரிந்து கொண்டார் என்கிறதான அந்த நோக்கத்தை இழந்து நோக்கம் இல்லாத உலக ஜனங்களை போலவே இவங்களும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி உலக ஜனங்க தான் ஒரு நோக்கம் இல்லாமல் அலைந்து திரிகிறாங்கன்னு சொன்னால், தேவனை அறிந்ததான தேவனை ஆராதிக்கிறதான நாமும் ஒரு நோக்கம் இல்லாமல் அலைந்து திரிவோமானால் இந்த அலைந்து திரிகிற ஆவியின் தாக்கம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி அது நம்மை எச்சரிக்கிறதாக இருக்கிறது. அடுத்ததாக இவங்க எப்படி தேவனை தேடாமல் இருக்கும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் பாவ பழக்கங்கள், இவங்க ஏற்கனவே விட்டு வந்ததான பாவ காரியங்கள், அடிமைத்தன வாழ்க்கை மறுபடியும் இவர்களை பிடித்து கொடுக்கிறதாக இருக்கிறது. ஒரு காலத்தில் இவங்களுக்கு எதெல்லாம் வெறுத்தாங்களோ அதை எல்லாத்தையும் மறுபடியும் செய்ய தூண்டும் பிசாசு. அலைந்து திரிகிற ஆவி தாக்கத்தினாலே இதெல்லாமே வருகிறது. அடுத்ததாக உறவுகளிலே சேதம். இவங்க விசுவாசிகளோடு இருக்க மாட்டாங்க, குடும்பத்தோடு இருக்க மாட்டாங்க, எப்பயுமே பிரிஞ்சே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள கிரியை செய்கிற இந்த ஆவி, இவங்களை அலைந்து திரிய வைக்கக்கூடிய இந்த ஆவி, இவங்க போய் ஒரே இடத்துல இருந்துட்டால் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வாங்கள்ல. ஆனால் இந்த ஆவி என்ன பண்ணுன்னா ஒரு ஐக்கியம் இல்லாமல் பண்ணிடும். இந்த அலைந்து திரிகிற ஆவி ஒரு வேளை சபையில் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவானால், அது நம்மை ஐக்கியப்படுத்த விடவே விடாது. குடும்பத்தில் ஐக்கியத்தை இழக்கச் செய்கிறதான இந்த ஆவி, இதுதான் அலைந்து திரிகிறதான ஆவி. இது இருக்கும் பொழுது குடும்பத்தில் சமாதானமே இருக்காது, சந்தோஷத்தை எல்லாம் இழந்துருவோம். குடும்பத்தில் ஒரு சிலர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இந்த ஆவி ஒருத்தர் மூலமாக என்ன பண்ணிவிடும்னா அந்த குடும்பத்தையே ஒரு அழிவுக்கு நேராக கொண்டு போயிடும். அவங்க விரும்புகிறதான காரியங்களை செய்ய தூண்டும், பாவ காரியங்களை அதிகமாக மாற்றும், உறவுகளில் சேதத்தை ஏற்படுத்தும். இப்போ இந்த ஆவியின் தாக்கத்திலிருந்து நீங்களும் நானும் மறுபடியும் தேவ சமூகத்துக்கு வரணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது. முதலாவது ஒரு மனம் திரும்புதல். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த குற்றங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, இப்படி அலைந்து திரிகிற ஆவியினால் நான் தாக்கப்பட்டு நீங்கள் வைத்திருந்த நோக்கத்தை விட்டு நான் விலகி போயிட்டேன். அதனால் என் குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து போயிட்டேன். ஆனால் என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, என்னை தயவாய் மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல நாம் அறிக்கை செய்ய வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். பாவம் இல்லை என்போமானால் நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நாம் செய்ததான பாவம் கொடூரமான காரியம், அது பாவ காரியங்கள். அந்த பாவ காரியங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து அல்லது வெளியே வர முயற்சி செய்வோம். அடுத்ததாக
தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாச குறைவு அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கொள்வோம். ஆண்டவரே, உன் பேரில் வைத்திருந்ததான அந்த ஆதியில் இருந்ததான அந்த விசுவாசம் என் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுச்சு. உங்கள் பேரில் நான் விசுவாசம் வைக்க எனக்கு மறுபடியுமாக அந்த விசுவாசத்தின் ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த அலைந்து திரிகிற ஆவியின் தாக்கத்திலிருந்து நமக்கு நிச்சயமாகவே ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அடுத்ததாக, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் எதை சொல்கிறாரோ அதை செய்யும்படியாக நம்மை 100க்கு 100 நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த அலைந்து திரிகிற ஆவி நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தேவ பிரசன்னத்தை இழக்க செய்யக்கூடியதான தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவரை அதிகமாக ஆராதிப்போம், அதிகமாக துதிப்போம். அப்பொழுது இந்த அலைந்து திரிகிற ஆவியின் தாக்கத்திலிருந்து நமக்கு தேவன் ஒரு விடுதலையை நிச்சயமாக தர போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் இந்த நாட்களில் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் இடைவிடாமல் ஆராதிப்பேன். உங்களுடைய பிரசன்னம் இல்லாத இடம் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிரசன்னத்தை இழப்பதற்கு நான் எதையும் நான் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். பிரசன்னத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எதிலும் அதிகமாக ஆர்வத்தை நாம் காட்ட வேண்டும். அதற்காக என்ன இழந்தாலும் சரி, எதை இழந்தாலும் உங்களுடைய பிரசன்னத்தை நான் இழக்கக்கூடாது ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி தேவ பிரசன்னத்தை நாம் வாஞ்சிக்கும் பொழுது இந்த ஆவியினுடைய தாக்கம் நம்மை விட்டு வெளியேறும். அடுத்ததாக, தேவ ஜனங்களோடு ஒரு ஐக்கியம் கொள்ள வேண்டும். விசுவாசிகளோடு சபை கூடி வருதலில் நீங்களும் நானும் உற்சாகமாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவியின் தாக்கத்திலிருந்து நமக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை தர போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த அலைந்து திரிகிற ஆவியின் தாக்கத்திலிருந்து கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஒரு விடுதலையை தரும்படியாக நாம் யாவரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒத்துக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த அலைந்து திரிகிற ஆவியினாலே நான் தாக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு விடுதலையை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நம் தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த அலைந்து திரிகிற ஆவியின் தாக்கத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த அலைந்து திரிகிற ஆவி நம்முடைய குடும்பத்தை விட்டு, எல்லைகளை விட்டு வெளியேறும்படியாக நாம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இயேசுவே, எங்களுடைய பாவங்களை தயவாய் மன்னிக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை சுற்றி பிசாசினால் போடப்பட்டிருக்கிறதான அந்த அடிமைத்தனத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் இனி வீணாக நாங்கள் அலைந்து திரியக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிறதான அந்த நன்மைகளை நாங்கள் காண முடியாதபடிக்கு இந்த அலைந்து திரிகிற ஆவி இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதை நாங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக. நாங்கள் எந்த இடத்துல குறைவுபட்டோம் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்துவீராக. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் குறைவுபட்டிருக்கிறோம், உங்களுடைய வார்த்தையில் நாங்கள் விசுவாசம் இல்லாமல் இருந்திருக்கிறோம். ஆகவே இந்த பாவங்களை நீர் எங்களுக்கு தயவாய் மன்னிக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்கலாமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இந்த என்னுடைய பாவங்களை கர்த்தர் தயவாய் மன்னிக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அலைந்து திரிகிற ஆவி எங்களை வீணாக அலைய வைத்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய நாட்களையும் நேரங்களையும் பணத்தையும் வீணாக செலவு செய்ய வைத்து கொண்டு இருக்கிறது. அதனால் எந்த ஒரு லாபமும் இல்லாமல், எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் ஆண்டவரே எங்களை வெறுமையாக்கும்படியான நோக்கத்தோடு எங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிறதான இந்த தீமை செய்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக, அதனுடைய தாக்கத்தினால் எங்களுடைய வாழ்க்கையில பாதிப்புக்குள்ளாக இருக்கிறதான எங்களுடைய கர்த்தாவே எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா தீமையான காரியங்களும் இயேசுவின் இரத்தத்தினாலே மன்னிக்கப்படும்படியாய், கழுவப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்காக பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே செயல்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில செயல்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய தலைமுறை வழியாய் நாங்கள் ஆண்டவரே சுதந்திரத்திருக்கிறதான இந்த வாண்டரிங் ஸ்பிரிட், இந்த அலைய வைக்கிறதான ஆவி எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாய் நுழைந்து எங்களுடைய வாழ்க்கையை வெறுமையாக்கி வைத்திருக்கிறதான இந்த தீமை செய்கிற அலைய வைக்கிற ஆவி எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேக குடும்பங்களை பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கை அப்படி இருக்கும், அடுத்த சந்ததியில் அடுத்த ஒரு பிள்ளை எப்படி தாக்கும். எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒரு குடும்பத்தில் இருக்குது. அவங்களுடைய தாத்தா அப்படி தான் இருந்தார், அவங்க மகன் அப்படி தான் இருக்கிறாரு, இப்போ அவங்க பேரனும் அதே மாதிரி தான் இருக்கிறான். வீணாக அலைய வைக்கிறதான ஒரு ஆவி இது தலைமுறை வழியாக சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தீமையின் ஆசீர்வாதமாக இருக்கிறது.
இந்த சாபத்தை நாம் உணர முடியாத வரைக்கும் இந்த அலைய வைக்கிற ஆவி நம்மை அலைய வைத்து கொண்டே இருக்கும். முடிவில் வயசு போயிடும், நாட்கள் போயிடும், எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்படி இந்த பிசாசு நம்முடைய வாழ்க்கையை வெறுமையாக்கி கொண்டே இருக்கிறான். குடும்பத்தில் ஒருத்தர் இப்படி பிசாசு பிடித்து வைத்திருப்பான். நம்முடைய குடும்பத்தில் யாராவது அப்படி இருப்பார்களானால் நீங்கள் அந்த ஆவியை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது அப்படியே நம்மையும் பிடித்து கொள்ளும். நம்முடைய தாத்தா கிட்ட இருந்தது என்கிட்ட இருந்தது என் பிள்ளைகிட்டையும் போயிடும். இது சுதந்திரித்து கொள்ளக்கூடிய ஒரு தீமையின் சுதந்திரமாக இருக்கிறது இந்த அலைய வைக்கிற ஆவி. அது நம்முடைய வாழ்க்கை விட்டு வெளியேறணும். ஆண்டவரே, நாங்கள் தலைமுறை வழியாய் சுதந்திரித்திருக்கிறதான இந்த தீமை செய்கிற வல்லமை எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் வீணாக அலையக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் எளிதாய் கிடைக்க செய்கிறதான தேவன். அநேக காரியங்களை குறித்து நாங்கள் வீணாக ஓடி உழைத்து கொண்டிருக்கிறோம், அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சுதந்திரித்திருக்கிறதான இந்த தீமையின் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இது எந்த விதத்தில் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நுழைந்தது என்று எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. ஆனால் இது நுழைந்திருக்கிறபடினாலே எங்களுடைய வாழ்க்கையை வீணாக அலைய வைத்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. வீணான அலைச்சல், வீணான பண செலவு, வீணாக சமாதானம் இல்லாத சமாதான குறைவு, இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது ஆண்டவரே. ஒருவேளை இவ்விதமான தாக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வேறு யார், உங்களுடைய தலைமுறையில் வேறு யாரெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தா நிறைய குடும்பமாக சந்ததியாக இதே காரியத்தில் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அப்படி நம்முடைய சந்ததியில் இருக்கிற அந்த கஷ்டங்கள், அந்த தீமையான கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறணும். அதற்காக நாம் தேவனை தெரிந்து கொண்டோம், அதற்காக நாம் தேவனை ஆராதிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே இருக்கக்கூடாது. நம்முடைய சந்தையில் இருக்கிறதான அந்த தீமையான அலைச்சல்கள், தீமையான செலவுகள், தீமையான நஷ்டங்கள், கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். இதற்காக நம்ம அலைந்து திரிந்து கொண்டே இருப்போம். ஆண்டவரை அறியாதவர்கள் இதை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கே போகலாம், அங்கே போகலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம்னு சொல்லி மாறி மாறி போய் தங்களுடைய நேரங்களையும் பணங்களையும் செலவு செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் கிருபையாக நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அறிந்து கொண்டதான அழைக்கப்பட்டதான நாம் இந்த நாட்களில் அழைக்கப்படாதவர்களை போல நீங்களும் நானும் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டதான நிலைமை நம்முடைய குடும்பத்தில் இருக்குமானால் அவைகள் வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. எங்களுடைய குடும்பத்தில் அலைந்து திரிய வைக்கிற பொல்லாத தீமை செய்கிற ஆவியே, எங்களுடைய வாழ்க்கையை விட்டு குடும்பத்தை விட்டு நீ வெளியே வா என்று சொல்லுகிறேன். வெளியேறுவாயாக, எங்களை விட்டு வெளியேறுவாயாக. நாங்கள் இனி எங்களுடைய முற்பிதாக்களை போல, எங்களுடைய சந்ததியில் மற்றவர்கள் அலைந்து திரிந்தது போல நாங்கள் அலைந்து திரியக்கூடாது. நாங்களும் எங்களுடைய சந்ததியும் இதிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக ஆவியானவர் நீர் இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த அலைந்து திரிகிறதான ஆவியோடு எங்களுக்கு இருக்கிறதான தொடர்பிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக, வெட்டி எறியும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த அலைந்து திரிகிற ஆவியோடு நமக்கு இருக்கிற தொடர்பை வெட்டி போடும்படியாக தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய சந்ததியில் தலைமுறையில் கர்த்தாவை கிரியை செய்கிறதான இந்த அலைந்து திரிகிற ஆவியோடு எங்களுக்கு இருக்கிறதான நெருக்கமான தொடர்பு இயேசுவின் நாமத்தினால் வெட்டப்படுவதாக அந்த ஐக்கியத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தலைமுறையில் ஆண்டவரே எங்களை அலைய வைத்துக் கொண்டிருக்கிறதான அந்த தீமையின் வல்லமைகள் ஆண்டவரே, அதனோடு எங்களுக்கு இருக்கிற தொடர்பு ஆண்டவரே, நாங்கள் அறியாத நிலையில் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தீமையின் தொடர்பு இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, கீழ்ப்படியாமை இருக்கிறதான அந்த கீழ்ப்படிதலினுடைய ஆவியை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததுனால தான் நாங்கள் இன்றைக்கு வெறுமையாக்கப்பட்டிருக்கிறோம், பலவீனப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த கீழ்ப்படியாமையின் ஆவி வேறு முதலாய் பிடுங்கி எறியப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். கீழ்ப்படிதலுக்குரிய தேவனுடைய ஆவியானவர் இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். கீழ்ப்படியாமையின் ஆவி வேறு முதலாய் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த வேரலை பிடுங்கி எறிவீராக. கீழ்ப்படிதலின் ஆவியை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்துட்டோம் ஆண்டவரே. அந்த கீழ்ப்படியாமல் செய்கிற அந்த தீமை செய்கிற அந்த ஆவி எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வேரோடு பிடுங்கி எறியப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை வீணடிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. இதுவரை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வீணாக்கப்பட்டதான நேரங்கள், காலங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான நேரமாய் மாறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். வீணான அலைச்சலினாலே நம்முடைய நேரங்கள், காலங்கள் எல்லாம் வீணாக செலவு பண்ணப்பட்டது. அது மறுபடியும் திரும்பி வராது. ஆனாலும் தேவ சமூகத்தில் நம்ம கேட்க போகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 90
சங்கீதத்தில் மோசே ஜெபித்தது போல நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் நீர் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி நாம் அவரிடத்தில் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த வீணான அலைச்சலினாலே ஆண்டவரே நாங்கள் இழந்து போனதான எங்களுடைய நேரங்களும் காலங்களும் பணங்களும் இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு திரும்பி வருவதாக. நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இழந்து போன மனிதனை தேடும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தீரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் இழந்து போனதான எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுடைய குடும்பத்தின் வழியாக நாங்கள் கர்த்தாவே இழந்து போன எல்லா சுதந்திரத்தையும் நாங்கள் மறுபடியும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, கடந்த ஆண்டுகளில் நாங்கள் இழந்து போனதான எங்களுடைய சொந்த கர்த்தாவே எங்களுடைய சௌக்கியத்தை, எங்களுடைய சுகத்தை, எங்களுடைய பணத்தை, எங்களுடைய நல்ல நேரங்களை நாங்கள் இழந்து போயிருந்தோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் அவிதமாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக அல்ல 100 மடங்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆசீர்வாத குறைவை ஏற்படுத்தி கொடுக்கிற கர்த்தாவே இந்த அலைய வைக்கிறதான ஆவி எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். வீணாக உழைத்தோம், வீணாக அலைந்தோம் ஆண்டவரே, அதையெல்லாம் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, அதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வீணடிக்கப்படுகிறதான இந்த வீணாக அலைய வைக்கிறதான இந்த ஆவிகளோடு எங்களுக்கு இருக்கிறதான நெருக்கமான தொடர்பு இயேசுவின் நாமத்தினால் வெட்டி எறியப்படுவதாக. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த ஆவியினுடைய தாக்கமே இருக்கிறதே தெரியல. அதோடு இவங்களுக்கு இருக்கிற தொடர்பு உங்களுக்கு புரியல. அதனால தான் வீணாக அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. அவ்விதமான அந்த தாக்கத்தில், அந்த கஷ்டத்தில் இருக்கிற குடும்பங்கள் இந்த நாட்களில் இதிலிருந்து விடுதலை பெறும்படியாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எங்களை வீணாக அலைய வைக்கிறதான, எங்களை வீணாக கர்த்தாவே புலம்ப வைக்கிறதான தீமை செய்கிற வல்லமையிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியாக இந்த நாளில் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இவ்விதமான காரியங்களினாலே நம்முடைய உறவுகள், நண்பர்கள் நிறைய பேர் இந்த தீமை செய்கிற ஆவியினால் கட்டப்பட்டிருப்பாங்க. அவங்களோடு நமக்கு ஐக்கியம் ஏற்படும் பொழுது அவங்களோடு நம்முடைய வாழ்க்கையும் அலைக்கழிக்கப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான தீமையான இந்த ஆவிகளின் தாக்கத்தினால தொடர்பு இருக்கிறதான எந்த மனிதர்களும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வரக்கூடாது. தீமை செய்கிற கால்களும் கைகளும் நம்முடைய எல்லைகளிலிருந்து வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த ஆவியின் தாக்கத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிற தீமை செய்கிற மனிதர்கள் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய தொழிலில் இருப்பார்கள். ஆனால் அவர்களை வெளியேற்றும்படியாய், அவளை விட்டு விலகி வரும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய கண்களை கர்த்தர் திறந்திருங்க. ஆண்டவரே, அடைக்கப்பட்டிருக்கிற கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த உலகத்தின் அதிபதியானவன் அந்த மனிதர்களுடைய கண்களை குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கிறான். அந்த குருட்டாட்டத்தின் ஆவி இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது நம்ம இதை பார்க்கவே முடியாது, இது இனம் கண்டு கொள்ளவே முடியாது. ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த கஷ்டம் நமக்கு தெரியல. நம்மோடு தொடர்பில் இருக்கிறதான தீமை செய்கிற நபர்கள் நம்மை விட்டு வெளியேறாத வரையிலும் இந்த தீமையான நஷ்டங்களும் கஷ்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே நம்முடைய எல்லைகளில் இப்படிப்பட்டதான தீமை செய்கிற காரியங்கள், தீமை செய்கிற நபர்கள் நம்முடைய எல்லைகளை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி வீணாக அலைய வைக்கும்படியாக நிறைய பேருடைய வாழ்க்கையில் மந்திர சூனிய வல்லமைகள் அவருடைய வாழ்க்கையை அலைய வைத்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்டதான மந்திர சூனிய ஆவிகளின் தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? எங்களுடைய வாழ்க்கையை வீணாக அலைய வைக்கக்கூடிய மந்திர சூனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதற்காக பிரத்யேகமாக மனிதர்களால் செய்யப்பட்ட, பிசாசினால் செய்யப்பட்ட மந்திர சூனிய வல்லமைகள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்கு முழுமையான ஒரு விடுதலை இந்த நாட்களில் நீங்கள் கொடுக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதனால் எங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத முன்னேற்ற தடைகள் கர்த்தாவே, பிசாசுடைய போராட்டங்கள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களை ஒரே இடத்துல நிலையாக வைத்துக் கொண்டிருக்கிற தீமையின் வல்லமைகள் இதை ஆண்டவரே, இதை நாங்கள் கண்டு கொள்ளாத வரையினாலே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த தீமை செய்கிற வல்லமைகளை கட்டி வைத்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த தீமை செய்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தொடர்ந்து ஒரே இடத்துல கட்டி வைத்திருக்கிறது. ஆண்டவரே, அதனால் நாங்கள் அலைந்து கொண்டிருக்கிறோம், வீணாக கர்த்தாவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே,
எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தீமை செய்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதிலிருந்து வெளியே வர வழி தெரியாதபடிக்கு அநேகருடைய வழிகள், குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு புதிய வழியை இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட செய்ய வேண்டும். இந்த ஆண்டிலே ஆண்டவரே, நாங்கள் இதுவரையிலும் காணப்படாத அந்த புதிய வழியை எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண செய்ய போதுமானவராக இருக்கிறீங்க. ஆவியானவரே, நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிறதான தீமையான காரியங்களை விட்டு விலகி ஆண்டவர் உம்முடைய பாதையில் நாங்கள் நடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதுவரையும் இளைப்பாறுதல் அற்றவர்களாக இருந்தோம். ஆனால் இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே, இளைப்பாறுதலை பெறும்படியாய், சந்தோஷத்தை பெறும்படியாய், சமாதானத்தை பெறும்படியாய் நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விடுதலையை தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நோக்கம் இல்லாமல் எங்களை இதுவரையும் அலைய வைத்துக் கொண்டிருந்த ஆண்டவரே, எங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு ஆண்டவரே. இப்பொழுது எங்களுக்கு ஒரு புதிய நோக்கத்தை, ஒரு புதிய எதிர்காலத்தை கர்த்தர் காண்பிக்கும்படியாய் வைத்திருக்கிறீர். அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை திறக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய பாதையை அவளுக்கு காண்பிப்பீராக. இதனால அநேகர் தங்களுடைய லக்கை அடைய முடியாமல், கடந்த ஆண்டுகளிலே அடைய முடியாமல் போயிட்ட ஆண்டவரே, இந்த ஆண்டிலே ஆண்டவர் எங்களுடைய லக்கை நீர் எங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிறதான அந்த லக்கை, அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதனால கர்த்தாவே, இலக்கை அடைந்து வீணாக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறதான நிறைய பேர் எங்களுடைய குடும்பத்தில், சபையில் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நீர்களுக்காக வைத்திருக்கிறதான இலக்கை கண்டுபிடிக்கும்படியாய், அதை தொடர்ந்து பற்றி பிடித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பவுல் சொன்னது போல கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓட முடியாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற வீணாக அலைய வைக்கிற அந்த ஆவியின் தாக்கத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல கர்த்தாவே, எங்களுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்காக கர்த்தர் நியமித்திருக்கிறதால் அந்த நல்ல லக்கை ஆண்டவரே, நல்ல லக்கை நாங்கள் அடைய முடியாதபடிக்கு தடை பண்ணி கொண்டிருக்கிற, எங்களுடைய குடும்பத்தை தடை செய்து கொண்டிருக்கிற, எங்களுடைய சந்ததியை கெடுத்துக் கொண்டிருக்கிற பொல்லாத தீமை செய்கிற ஆவியே, இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய குடும்பத்தை விட்டு, சந்ததியை விட்டு நீ வெளியே போ என்று சொல்லுகிறேன். வெளியே போ. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. நிறைய பேர் தங்களுடைய திருமண காரியங்களிலே கர்த்தர் வைத்திருக்கிற லக்கை தெரிந்து கொள்ள முடியாதபடினால தான் இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு சொல்லி அலைந்து கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தருடைய கண்களை திறக்க வேண்டும். திருமண காரியத்தில் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற, இந்த வீணாக அலைய வைக்கிறதான வீணால் அலைச்சல்களிலே அவருடைய கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற, பொருளாதாரத்தை செலவழிக்க செய்கிறதான, நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறதான அந்த தீமையின் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய குடும்பத்தை விட்டு, சபையை விட்டு வெளியேற வேண்டும் ஆண்டவரே. திருமண தடைகளை ஏற்படுத்தி அப்படி வீணாக அலைய வைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, அப்படிப்பட்டதான அலைச்சல்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆண்டில் எங்களை விட்டு வெளியேறுவதாக, அந்த அலைச்சல்களிலிருந்து நாங்கள் குடும்பமாக இந்த ஆண்டில் வெளியே வரும்படியாக தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. எந்த ஒரு காரியத்தை நாங்கள் வீணாக அலையக்கூடாது ஆண்டவரே. எங்களை வீணாக அலைய வைக்கிறதால் இந்த தீமை செய்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. எங்களை தெரிந்து கொண்டதான தேவன் நீர் ஒரு நோக்கத்தோடு தான் எங்களை பிறக்க வைத்திருக்கிறீர். அந்த பிறந்த நோக்கம் தெரியாதபடிக்கு நாங்கள் வீணாக அலைந்து தெரிந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. இத்தனை வருடங்களும் நாங்கள் வீணடித்து விட்டோம். கடந்த வருடத்தை நாங்கள் வீணடிச்சிட்டோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே, நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டதான நோக்கத்தை தெரிந்து கொண்டு அழைத்ததான உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து இந்த ஓட்டத்தை நாங்கள் ஓட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த தாக்கத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாங்க. இதனால் குடும்பத்தில் சிதறுண்டு போயிருக்கிறாங்க ஆண்டவரே. அநேகர் பிரிந்து போயிருக்கிறாங்க ஆண்டவரே. அநேகர் மரித்து போயிட்டாங்க ஆண்டவரே. அவளுக்காக நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பிசாசு அவளை அலைய வைத்ததினாலே அநேகர் மரித்து போயிருக்கிறாங்க ஆண்டவரே. எசப்பா, எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க. மரித்து போகாமல் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை நீர் செய்த நன்மைகளை விவரித்து சொல்லக்கூடியதான அந்த ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு இந்த நாட்களிலே கட்டட வேண்டுமாய் சொல்லி ஜெபிக்கிறோம். வீணான அலைச்சல் எங்களுடைய வாழ்க்கையில் வேண்டாம் ஆண்டவரே. வீணாக எங்களை அலைய வைக்கிறதான அந்த ஆவியின் தாக்கத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, விதமாக எங்களை வீணான அலைச்சல்களுக்குள்ளாய் கொண்டு வரும்படியாக சத்துரு அநேக ஏஜென்ட்டுகளை எங்களுக்கு விரோதமாக எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாப்பா. அவங்களை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. எங்களுடைய கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. தீமையின் ஏஜென்ட்டுகளை நாங்கள் பார்க்கணும். வீணாக அலைய வைக்கும்படியாக எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறதான தீமையின் ஏஜென்ட்டுகள் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. அவ்விதமான தீமையின் ஏஜென்ட்டுகளின் பிடிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். அவளை இனம் கண்டு கொள்ள, அவளுடைய பிடிகளிலிருந்து வெளியே வர கர்த்தர் உதவி செய்யுங்க
செய்யுங்க ஆண்டவரே. அநேகர் வெளியே வர முடியாதபடிக்கு இறுக்கமான கட்டுகளில் இருக்கிறோம். அந்த தீமையான ஏஜென்ட்டுகள் நம்மை அவிதமாக ஏமாற்றி வஞ்சித்து வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அவருடைய பிடிகளிலிருந்து வெளியே வரும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? தீமையின் ஏஜென்ட்டுகள் எங்களுடைய எல்லைகளிலிருந்து வெளியேறுவார்களாக, எங்களுடைய தொழிலிலிருந்து வெளியேறுவார்களாக, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவார்களாக. இந்த தீமையின் ஏஜென்ட்டுகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தவறான காரியங்களை சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கும்படியாக தீமையின் ஏஜென்ட்டுகள் அதிகமாக இருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறணும். அவங்க சொன்ன ஐடியாவை கேட்டுதான் நம்முடைய பிள்ளைகள் வீணாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நாம் சொல்ற வார்த்தைகளை கேட்க முடியாதபடிக்கு அவருடைய சிந்தைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீமையின் ஏஜென்ட்டுகளின் வார்த்தைகளை அவங்க நம்பி வீணாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவ்விதமாக வீணான நாட்களை அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நாட்கள் நேரங்கள் எல்லாம் வீணாக போகிறது. ஹல்லேலூயா. அந்த தீமையின் ஏஜென்ட்டுகள் அவருடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? நம்முடைய குடும்பத்தை விட்டு வெளியேறணும். எங்களுடைய வாழ்க்கையில தீமையான திட்டங்களை, தீமையான காரியங்களை அறிவித்து எங்களுக்கு நல்லது செய்வது போல தீமை செய்து கொண்டிருக்கிறதான அந்த தீமையான நபர்கள் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். அவர்கள் யார் என்று கர்த்தர் இனம் காட்டுவீராக. அவர்களை நாங்கள் பார்க்க முடியாத கர்த்தர் எங்களுடைய கண்களை திறக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த தீமையின் ஏஜென்ட்டுகளினாலே நாங்கள் இதுவரையிலும் அடைந்ததான எல்லா நஷ்டங்களும் கஷ்டங்களும் போதும் ஆண்டவரே. இனி ஆண்டவரே, அந்த நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் நாங்கள் இருக்காதபடிக்கு தேவரீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்களால் நாங்கள் நுழைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இவ்விதமாக இந்த ஏஜென்ட்டுகளை பின்பற்றி சென்று ஆண்டவரே நாங்கள் அடைந்ததான தோல்விகள் ஏராளம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெற்றி பெற வேண்டிய இடத்துல நாங்கள் தோல்வியை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு காரணம் அந்த தீமையின் ஏஜென்ட்டுகள் தான்ப்பா. அவருடைய தாக்கத்திலிருந்து எங்களுடைய வாழ்க்கை விடுவிக்கப்படும்படியாய், எங்களுடைய குடும்பத்தினருக்கு ஒரு விடுதலையை தரும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். தீமையின் ஏஜென்ட்டுகளோடு இருக்கிறதான நெருக்கமான உறவு இயேசுவின் நாமத்தினால் வெட்டி எறியப்படுவதாக. உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்களை திறக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். அடைக்கப்பட்டிருக்கிற கண்களை கர்த்தர் திறந்தருளுவீராக. ஆண்டவரே, பெற்றோர்கள் சொல்கிற ஆலோசனைகளை கேட்க முடியாதபடிக்கு ஆண்டவரே, அந்த தீமையின் நண்பர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு வீணாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறதான எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி அத்தகைய தாக்கங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக தங்கி இருக்கிறதான தீமை செய்கிறதான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிறைய நேரத்தில் ஆண்டவரே, இந்த தீமையின் வல்லமைகள், தீமையின் சத்தங்கள் கனவுகளிலே தோன்றி ஆண்டவரே எங்களை வழி தவற செய்கிறதான இந்த தீமையின் வல்லமைகள், அந்த தீமையின் சத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீ கேட்கப்படாமல் இருப்பதாக. ஹல்லேலூயா. அநேகருக்கு கனவிலே யாரோ ஆலோசனை சொல்வது போல இருக்கும். அந்த சத்தமெல்லாம் தீமையின் சத்தங்கள். அது நம்மை வீணாக அலைக்கழிக்கும்படியாக, அலைய வைக்கும்படியாக பிசாசினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சத்தங்கள், கனவுகள், அதன் மூலமாக வந்ததான தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, கனவுகளிலே நாங்கள் பார்த்ததான நிறைய கனவுகளிலே நாங்கள் கேட்டதான சத்தங்கள் எங்களை வீணாக அலைய வைக்கும்படியாக எங்களுக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருக்குது ஆண்டவரே. அதை புரியாதபடிக்கு நாங்களும் அதை பின்பற்றி போய் ஆண்டவரே எங்களுடைய நேரத்தை நாங்கள் செலவழிச்சிட்டோம் ஆண்டவரே. எங்களுடைய காலத்தை நாங்கள் வீணாக கழிச்சிட்டோம் ஆண்டவரே. இனி அவ்விதமாக இல்லாதபடிக்கு இந்த புதிய வருஷத்தில் கர்த்தாவே, அந்த தீமையின் சத்தங்கள் எங்களுடைய எல்லைகளிலிருந்து வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தீமையின் சத்தங்கள் எங்களுடைய எல்லைகளில் இனி கேட்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய சத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிதாய் விளங்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்தை கேட்க கேட்காதபடினால தான் நாங்கள் தீமையின் சத்தங்களை கேட்டு அது நிஜம் என்று நம்பி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வீணாக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய சத்தம் மாத்திரம் எங்களுடைய காதுகளில் கேட்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய காதுகளை கர்த்தர் திறந்தருளுவீராக. பகுத்தறியக்கூடிய வரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வீணாக அலைய வைக்கும்படியாக, வீணாக எங்களுடைய பணத்தை செலவு செய்ய வைக்கும்படியாக, எங்களுடைய கர்த்தாவே எங்களுடைய கனவுகளின் வழியாக பேசிக் கொண்டிருக்கிற தீமையின் சத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கப்படாமல் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தாவே எங்களை கண்காணிக்க கொண்டிருக்கிற தீமையின் வல்லமைகள் எங்களை வழி தவற செய்யும்படியாக, நிலை கொலைய செய்யும்படியாக ஆண்டவரே எங்களுடைய கண்களை குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கிறது ஆண்டவரே. ஆகவே எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறதான அந்த தீமையின் கண்கள் குருடாகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அதனுடைய தாக்கங்கள் எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லைகளில் கண்காணித்துக் கொண்டிருக்கிற தீமையின் கண்கள் இயேசுவின் நாமத்தினால குருடாவதாக எங்களுக்கு தவறான வழியை காண்பிக்கும்படியாய், தவறான திட்டத்தை சொல்லும்படியாய் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிற தீமையின் கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே குருடாகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர், நீர் ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறீங்க. நீங்க எழுந்தருளுவீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை வீணாக அலைய வைக்கிறதான தீமை செய்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லைகளிலிருந்து தேவ சமூகத்தை அக்கினி
அக்னியாலே பற்றி எரியும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தீமையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் சொல்லி எங்களை வீணாக அலைய வைக்கும்படியாக பிசாசினால் எரியப்பட்டிருக்கிற தீமையின் அம்புகள் அது தாக்குதலினாலே அநேகருடைய மூளை பகுதிகள் தாக்கப்பட்டிருக்கிறது, அநேகருடைய சரீரங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏதோ ஒரு பலவீனம் என்று சொல்லி ஆண்டவரே உங்களை கத்தாவே மருத்துவரிடத்திலும் மருத்துவ செலவுக்காக செய்ய வைத்து அப்படி வீணாக அலைய வைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, முடிவில் பார்க்கும் பொழுது எந்த ஒரு வியாதியும் இல்லை என்று டாக்டர் சொன்னாலும் ஆண்டவரே அந்த தீமையான அம்புகள் எங்களை தாக்கினதினாலே, எங்களுடைய மூளை பகுதியிலே தாக்கினதினாலே அதனால் ஏற்பட்டிருக்கிறதான அந்த சந்தேகங்களும் அந்த கத்தாவே அந்த காரியங்களும் எங்களை வீணாக அலைய வைத்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. சந்தேகத்தின் வல்லமைகள் எங்களை விட்டு வெளியேறுவதாக உம்மை பற்றி தான நம்பிக்கை எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது ஆண்டவரே. அதனால தான் பிசாசு சொன்ன வார்த்தைகளை நம்பி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தோம். அதுதான் எங்களை வீணாக அலைய வைத்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. வீணாக அலைய வைத்துக் கொண்டிருக்கிற தீமை செய்கிற வாவிகளின் சத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தேவ சமூகத்து அக்கினி ஆண்டவரே அந்த தீமை செய்கிற வல்லமைகளை பற்றி எரிக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்து அக்கினி எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த அலைய வைக்கக்கூடிய ஆவிகளை சுட்டெரித்து சாம்பலாக்கி போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். அதனுடைய பிடியிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் இதுவரையிலும் இவ்விதமாய் வீணான இந்த அலைய வைக்கிற ஆவிகளின் மூலமாக இழந்து போன எல்லா நன்மைகளையும் எங்களிடத்தில் பிசாசிடம் திருடி செல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினால் எங்களிடத்தில் திரும்பி வரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே எங்களுடைய இடத்திலிருந்து திருடி செல்லப்பட்டதான எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களிடத்துக்கு திரும்பி வரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களிடத்திலிருந்து சத்துரு எதெல்லாம் திருடி கொண்டு போனானோ நாங்கள் வீணாக அலைந்த நேரத்தில் எங்களிடத்தில் திருடி செல்லப்பட்டதான எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களிடத்தில் திரும்பி வரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டுகளில் நாங்கள் இணைந்து போனதான எல்லாவற்றையும் ஆண்டவரை நாங்கள் மறுபடியும் சீக்கிரமாக எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள இந்த ஆண்டிலே கர்த்தருடைய கரமானது எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் உள்ளது ஆண்டவரே. உம்முடைய வலது கரம் எங்களுடைய சார்பில் செயல்படுவதாக நாங்கள் இழந்து போன எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சீக்கிரமாய் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்களை வீணாக அலைய வைக்கும்படியாக எங்களுடைய குடும்பத்தில் தொடர்ந்து சங்கிலிகளை போல செயல்பட்டு வருகிறதான தீமையின் சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வீணாக அலைய வைக்கக்கூடிய தீமையின் சங்கிலியே தொடர்ச்சியாக எங்களுடைய குடும்பத்தில் பிடித்து வைத்திருக்கிறதான தீமையின் சங்கிலியே இயேசுவின் நாமத்தினாலே நீ உடைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். தேவ சமூகத்து அக்கினியாலே தீமை செய்கிற சங்கிலிகள் உடைக்கப்படுவதாக உடைக்கப்படுவதாக உடைக்கப்படுவதாக. எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த தீமை செய்கிற வல்லமைகள் அந்த சங்கிலிகள் எங்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. எங்களை கட்டி வைத்திருக்கிறதான தீமை செய்கிற வல்லமைகள் சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே எங்களை வீணாக அலைய வைக்கும்படியா எங்களுடைய முற்பிதாக்களிடத்திலிருந்து எதிராளிகளிடத்தில் சொல்லப்பட்டதான தீமையின் உச்சரிப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. அவர் சொன்னதான தீமையான உச்சரிப்புகள் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிலிருந்து விடுதலையை வரும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த மனிதர்கள் சொன்னதான தீமையான வார்த்தைகள் எங்களை கட்டி வைத்திருக்கிறது ஆண்டவரே. எங்களை வீணாக அலைய வைத்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆகவே அவர் சொன்னதான தீமையின் வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாய் ஆண்டவரை வீணான அலைச்சலினாலே எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே காணப்படுகிறதான தேவையில்லாத கர்த்தாவே டிப்ரெஷன் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த கர்த்தாவே இந்த மன குழப்பத்தை மன அழுப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிற தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய சிந்தை பகுதியை கர்த்தர் விடுவிக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவினுடைய அக்கினியால் சுத்தமாக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் எங்களை கழுவும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இதனாலே ஆண்டவரே அநேகர் மன அழுத்தத்தில்
வருத்தத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே, மன பாரத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே, வீணான அலைய வைத்து அவருடைய இருதயத்தை பாரப்படுத்தி வைத்திருக்கிறதான அந்த தீமை செய்கிற அந்த வல்லமை, அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன் இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். மனதில் குழப்பத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி நிம்மதியில்லாத வாழ்க்கை, தூக்கமில்லாத வாழ்க்கையை வைத்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் நீங்கள் செயல்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஆவியின் தாக்கத்திலிருந்து கட்டப்பட்டிருக்கிற குடும்பங்கள் விடுவிக்கப்படுவார்களாக. நிம்மதி இழந்து போயிருக்கிற அந்த குடும்பங்களில் தேவ சமூகத்தினாலே, தேவ சமூகத்தின் சமாதானம் இப்பொழுது அவளை நிரப்பும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே அவருடைய இருதயத்தில் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பீராக. தேவ சமாதானம் அவளை ஆளுகை செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். மன பாரம் இயேசுவின் நாமத்தினால் அவருடைய சிந்தை விட்டு இருதயத்தை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். கட்டி வைத்திருக்கிற தீமையின் கரங்கள் வெளியேறுவதாக. அவருடைய முன்னேற முடியாதபடி தடை செய்து வைத்திருக்கிற தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த நாட்களில் எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா திசைகளையும் நாங்கள் பார்க்கும்படியாக நோக்கம் இல்லாமல் நாங்கள் அலையக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே நீர் எங்களுடைய திசைகளை உங்களுடைய கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள வல்லமை இந்த நேரத்தில் எங்களுடைய திசையை காண செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்டிருக்கிற கண்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. எங்களுக்காக நீங்க வைத்திருக்கிறதான திசையை, எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவையில்லாத காரியங்களில் நாங்கள் இதுவரையும் அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம். எங்களுடைய கால்கள் கட்டப்பட்டிருந்தது. இந்த நாட்களில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு விடுதலையை தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலையை தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய வழிகளை தெரிந்து எங்களுக்கு வழிகாட்டுகிற நபர்களை கர்த்தர் இந்த நாட்களில் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக, எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக கொண்டு வரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல பாதை எங்களுக்கு காண்பிக்கிறதான நல்ல ஆத்துமாக்களை நீர் நியமித்திருக்கிறதான நல்ல ஆத்துமாக்கள் எங்களுக்கு எங்களுடைய வழியை காண்பிப்பார்களாக. ஹல்லேலூயா. நாங்கள் அறியாத பாதைகளில் எங்களை நடத்தக்கூடிய தேவன் நீர் ஆண்டவரே. இதற்காக நீர் மனிதர்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். அந்த நல்ல மனிதர்களை நாங்கள் பார்க்கும்படியாக ஆண்டவரே அவருடைய சத்தத்தை கேட்டதன்படி ஆண்டவரே நல்ல வழிகளில் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதுவரையும் தடைப்பட்டிருந்ததான தேவ மகிமை எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. நாங்கள் வீணாக அலைந்து திரிந்து கொண்டிருந்ததினாலே எழுந்து போனதான எல்லா மகிமையும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையில் திரும்ப வரும்படியாக, எங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் கிடைக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ மகிமையினால் நீர் எங்களை நிரப்பும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். அந்த பாதையை நாங்கள் காணும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பாதையில் நாங்கள் தொடர்ந்து பிரயாணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எந்த குழப்பமோ கலக்கமோ அவிசுவாசமோ பயமோ நீர் வைத்திருக்கிற பாதையை விட்டு எங்களை விலகச் செய்யாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை முழுவதுமாய் உம்முடைய ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பாதைகளை ஏற்படுத்தி ஹல்லேலூயா எங்களை கர்த்தாவே நடத்தும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சமாதானம், தேவனுடைய கிருபையும் பெருகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ சித்தமானது எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க தகப்பனே. உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாய் கர்த்தாவே நீர் கர்த்தாவே செயல்படுகிற எல்லா தீமையான கரங்களும் கால்களும் வெட்டி எறியப்படும்படியாய் அதனுடைய தாக்கத்திலிருந்து நாங்கள் வெளியே வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே நீர் எங்களை வீணாக அலைய வைக்கக்கூடிய ஆவிகளின் பிடியிலிருந்து எங்களுக்கு முழுமையான ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் தவறான கரங்களில் நாங்கள் விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. தவறான கர்த்தாவே எண்ணங்களுக்குள்ள நாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. தேவரீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான எண்ணங்களையும் திட்டங்களையும் நாங்கள் சரியாக நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் தவறான எந்த முடிவையும் எடுத்து விடாதபடிக்கு ஆண்டவரே, தீமையான கரங்களில் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, எப்போதும் கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படியாய் உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளாய் அடங்கியிருக்கிற கிருபையை நீர் எங்களுக்கு தரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் இதுவரையிலும் எழுந்து போனதான எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் தேடி வருவதாக
எங்களை நிரப்புவதாக, எங்களுடைய குடும்பத்தை நிரப்புவதாக, எங்களுடைய எல்லையை நிரப்புவதாக, எங்களுடைய சபையை நிரப்புவதாக, எங்களுடைய ஊழியத்தை நிரப்புவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீணாக அலைய வைக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கை விட்டு நீ வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களுடைய எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய தலையை ஆண்டவரே எண்ணெயால் அபிஷேகம் செய்து ஆண்டவரே எங்களுடைய பாத்திர நிறைவேறிய செய்கிறதான தேவன் நீர் இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் இதுவரையிலும் ஆண்டவரே மற்றவர்களால் கர்த்தாவே பாவம் என்று சொல்லப்பட்டதான இடத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை கர்த்தாவே நீர் உயர்த்த போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் மேலே இறக்கப்படுகிறதான தேவன் உங்களுடைய இரக்கம் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எந்த மனிதனுடைய இரக்கமும் எங்களுக்கு தேவையில்லை கர்த்தாவே. உம்முடைய சமூகத்திலிருந்து வருகிறதான இரக்கத்தின் வல்லமை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் பிரயாணத்தில் காணப்படுகிற எல்லா தடைகளையும் மாற்றி எங்களுக்கு முன் சென்று எங்களை வழி நடத்த நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. அந்த வல்லமைக்குள்ளாக இந்த வேளையில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மந்திர சூனியக்காரர்களின் மூலமாக எங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்டதான எங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கக்கூடிய வார்த்தைகள், எங்களுடைய வாழ்க்கையில் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே எந்த மந்திர சூனியக்காரர்களிடத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவைகள் தேவ சமூகத்து அக்கினியாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஆமென் ஆண்டவரே. இதுவரையிலும் பிசாசு எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருந்த எல்லா திட்டங்களிலிருந்தும் நோக்கங்களிலிருந்தும் நாங்கள் வெளியேற கர்த்தர்களுக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். அவ்விதமாய் அவள் செய்ததான வெட்டி வைக்கப்பட்ட சவக்குழிகள், செய்து வைக்கப்பட்டிருக்கிற சவ பெட்டிகள் பரிசுத்தாவினுடைய அக்கினியாலே எரிந்து சாம்பலாய் போவதாக, எங்களை வீணாக அலைய வைத்து எங்களுடைய வாழ்க்கை முடிவில் எங்களை கர்த்தாவே மரணத்துக்குள்ள கொண்டு போகும்படியாக பிசாசினால் போடப்பட்டிருக்கிற தீமையின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் எரிந்து சாம்பலாய் போகும்படியாக, எங்களுக்கு எதிராக அவனால் உருவாக்க வைக்கப்பட்டிருக்கிற சவ பெட்டிகள் பரிசுத்தாவினுடைய அக்கினியாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தா, உம்முடைய நோக்கம் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனுடைய திட்டமும் சித்தமும் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய இருதயத்தில் எங்களை குறித்து வைத்திருக்கிறதான தேவனுடைய திட்டங்களும் விருப்பங்களும் பரலோகத்தில் எங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களும் தீர்மானங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் இந்த நாட்களில் எங்களுக்கு இதுவரை கட்டி வைத்திருந்ததான தீமையான காரியங்கள் மேலே நாங்கள் ஆளுகை செய்கிறோம், அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் முன்னேற முடியாதபடி தடை செய்ததான பொல்லாத தீமை செய்கிற வல்லமைகள் எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக, எங்களுடைய எல்லைகளை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய கால்களும் எங்களுடைய கரங்களும் கர்த்தருடைய ஆவியானவரால் சுத்திகரிக்கப்படுவதாக, எங்களுடைய பாதைகளை ஸ்திரப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய வழிகளை செவையாக்குகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. இந்த வீணாக அலைய வைக்கக்கூடிய அந்த ஆவியின் தாக்கத்திலிருந்து நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த விடுதலைக்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாமா? இனி அந்த தீமையின் வல்லமைகள் நம்முடைய எல்லைகளில் இருக்கக்கூடாது. நம்மை வீணாக அலைய வைத்துக் கொண்டிருந்ததான அந்த தீமையான கட்டுகள் நம்முடைய எல்லைகளை விட்டு வெளியேறும்படியாக நாம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்களுக்கு இதிலிருந்து விடுதலையை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இனி எங்களுடைய கால்கள் வீணாக அலைய போவது இல்லை ஆண்டவரே. இனி நாங்கள் நோக்கம் இல்லாமல் எங்கேயும் போவது இல்லை ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் வாய்க்க செய்வதற்காக நன்றி. எங்களுடைய நடக்கைகளில் நீர் ஆண்டவரை ஸ்திரப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே எல்லா தடைகளையும் மாற்றி ஆண்டவரே எங்களுடைய நடக்கைகளை ஸ்திரப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. உண்மையிலே நாங்கள் கர்த்தாவின் நேராக நடக்க உம்மை மாத்திரம் பற்றி பிடித்துக்கொள்ள கர்த்தரை உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. அவருடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் வீணாக அலைய வைத்ததான அந்த ஆவியின் தாக்கத்திலிருந்து ஆண்டவரே அந்த குடும்பத்தாருக்கு ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு நீங்கள் ஒரு விடுதலையை கொடுப்பீராக. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே உம்மை அறிந்திருந்தாலும் வனாந்தரத்தில் வீணாக அலைய வைத்ததான அந்த தீமையின் வல்லமைகள் இனி எங்கள் வாழ்க்கையில் வேண்டாம் ஆண்டவரே. அவ்விதமாய் அலைந்து கொண்டிருந்ததான எங்களுடைய கால்கள் இந்த நாளில் தேவனுடைய சித்தத்தின்படியாய் தேவனுடைய வார்த்தையின்படியாய் நாங்கள் எங்களுடைய நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை வழி நடத்துவீராக, உங்கள் ரத்தத்தினால் மூடி மறைத்துக் கொள்வீராக. இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்.